உங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைத்திருக்கிறீர்கள். உங்களை விமர்சித்தவர்கள், உங்களை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாருமே இப்போ உங்க கூட்டணிக்கு உங்க தலைமையில கீழே வந்திருக்காங்க. இப்படி எல்லாரையும் கட்டி அரவணைச்சு கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். இந்த சவாலை எப்படி தொடர்ந்து சமாளிக்க போறீங்க? இது எண்ணிக்கையில் மையப்பெற்ற கூட்டணி அல்ல, எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து 2 நாடாளுமன்றத்தில், ஒரு சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அமைய இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் கூட, இந்த தேர்தலில் கூட இன்னும் பல கட்சிகள் இதில் இணைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இணைய இருக்கிறது. அதனால இதை நாங்கள் சவாலாகிறதுல இது கொள்கை கூட்டணியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு போறோம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி. நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் மதுரையில் பேசும்போது திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது ஒரு காணல் நீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு உங்களுடைய பதில்? வேடிக்கையா இருக்கு. மோடியை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதுதான் காணல் நீராக போயிட்டு இருக்க தவிர அவர் சொல்ற மாதிரி இல்லை. உங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைத்திருக்கிறீர்கள். உங்களை விமர்சித்தவர்கள், உங்களை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாருமே இப்போ உங்க கூட்டணிக்கு உங்க தலைமையில கீழே வந்திருக்காங்க. இப்படி எல்லாரையும் கட்டி அரவணைச்சு கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். இந்த சவாலை எப்படி தொடர்ந்து சமாளிக்க போறீங்க? இது எண்ணிக்கையில் மையப்பெற்ற கூட்டணி அல்ல, எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து 2 நாடாளுமன்றத்தில், ஒரு சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அமைய இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் கூட, இந்த தேர்தலில் கூட இன்னும் பல கட்சிகள் இதில் இணைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இணைய இருக்கிறது. அதனால இதை நாங்கள் சவாலாகிறதுல இது கொள்கை கூட்டணியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு போறோம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி. நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் மதுரையில் பேசும்போது திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது ஒரு காணல் நீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு உங்களுடைய பதில்? வேடிக்கையா இருக்கு. மோடியை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதுதான் காணல் நீராக போயிட்டு இருக்க தவிர அவர் சொல்ற மாதிரி இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.